பிறந்ததுலேருந்து எங்களை கேலி பண்ணது அது எல்லாமே உண்டு. இப்போ நான் படிக்கிற ஸ்கூலில் போனோம்னா பக்கத்தில் உட்காராது தள்ளி உட்காரு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 1,70,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஆனால் எங்களை அரசாங்கத்திலையோ இல்லை பொதுமக்களோ எங்களை உயரம் குறைஞ்சவங்களை ஒரு துச்சமாக தான் பார்க்குறாங்க. எங்களை ஒரு கேள்வி கூட்டா தான் பார்க்குறாங்க. எங்களை ஒரு மனுஷனா மதிக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போனாலே இவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சா, இவங்களெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. வேலை வாய்ப்பில் நான் தான் நல்லா படிச்சிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ண தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடையாது. காலேஜ் முடிச்சு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் ஆக்சுவலி நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னாலுமே 1 வீக் ஆர் 1 மந்த் கழிச்சு நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம போனோம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் நார்மல் பர்சன் தான். இங்கே இல்லைங்க சார், பஸ் ஏறதுலேருந்து வேலை செய்கிற இடத்துல இருந்து எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கு. நம்ம லைஃபே இப்படி தான். எங்காச்சும் போனால் பஸ்ஸில் போனால் எங்களுக்கு இடம் விடுறதில்லை. நாங்கள் நின்றுட்டே தான் வருவோம். யாரும் இடையில எல்லா பக்கம் அதே மாதிரி தான் நடக்குது. எங்காச்சும் நடந்து போனால் எந்த தெருவுலையும் போக முடியல. ஏன்னா நாய்க்கு தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது. அத்தனை நாய்க்கு கடிக்க வருது. அதுக்கும் ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, மாற்றுத்திறனாளி ஆஃபீஸ்லேயே மாற்றுத்திறனாளிகள் சில சந்தேகங்களை கேட்டாலே சரிவர அவங்க பதில் சொல்கிறது கிடையாது. கேட்டால் ஒரு ஏளனமான போப்பா என்ன வந்துட்டியா வந்த வேலை முடிஞ்சுதா கிளம்பு, இன்னும் நாயை விரட்டுற மாதிரி தான் விரட்டுறாங்களே தவிர அது மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறது.